இந்திய திரையுலகின் இசைத்துறையில் 3 தலைமுறையாக கோலோச்சி வருகிற இசைஞானி இளையராஜாவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதள பதிவில், ஒரு இந்திய இசை அமைப்பாளரால் இங்கிலாந்தில் ஏற்றப்பட்ட முதல் முழுமையான மேற்கத்திய பாரம்பரிய சிம்போனியா வேலியன்ட் இசையை லண்டன் அப்போலோ அரங்கில் நிகழ்த்த உள்ளமைக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் இருந்து தொடங்கிய தனது இசை பயணத்தை தற்போது உலக அரங்கில் எடுத்து சென்று தனக்கென தனி முத்திரை பதித்தவர் இளையராஜா என்பதை எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் சாதனைகள் பல படைத்து இன்னும் பல சாதனைகள் படைக்க காத்திருக்கும் இசைஞானி இளையராஜாவிற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் உரித்தாக்கிக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமையகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். வெளிநாடுகளில் இருந்து மதுபானங்களை முறைகேடாக இறக்குமதி செய்து டாஸ்மாக் மூலம் விற்பனை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரின் பின்னணியில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்குகளுக்கு இணையாக சென்னை, கரூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனைகள் நடந்து வருகின்றன. டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்பனை, ஆவணமின்றி மது விநியோகம் உள்ளிட்ட புகார்களுக்கும் இந்த சோதனை தொடர்புடையதாக இருக்கலாம் என கூறப்படுகிறது.